டியூஸ்டே மார்னிங் டைமெல்லாம் இல்லை, குயிக்காக நான் ஒரு லன்ச் ரெடி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. டக்குன்னு ஒன் பாட்டில் பாலக்கீரை பருப்பு சாம்பார் செய்யலாம் வாங்க. ஒரு கட்டு பாலக்கீரை வாங்கியிருந்தேன், ஆனால் அதில் பாதி தான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கட்டோடு வச்சு கட் பண்ணிவிட்டு நம்ம ஹாஃபாக பிரித்தோன்னா ஈஸியாக நம்மளுக்கு வேலை முடியும். அதை குயிக்காக ஆனால் நல்லா அலசிக்கணும். ஒரு 4 to 5 அலசு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி ரெண்டையும் எடுத்து நறுக்கி வச்சுக்கலாம். 3/4 டம்ளர் துவரம்பருப்பை நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் தண்ணி விட்டுக்கோங்க. எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணி விட்டுட்டு அலசின பருப்பு, வெங்காயம், தக்காளி, ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள். நல்லா காரமாக வேணும்னா நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஒரு ஸ்பூன் கூட மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு நம்ம நறுக்கிய கீரையையும் அதிலே சேர்த்து ஆட் பண்ணி குக்கர் போட்டு மூடி வச்சுருங்க. 3 விசிலு கரெக்டாக வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். ஒரு பேன் எடுத்து அது நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் நெய் இல்லாட்டியும் எண்ணெய், எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சமாக நறுக்கிய வெங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணி அந்த மசியலை நல்லா கடைஞ்சிட்டு இந்த தாளிப்பில் அதை ஊற்றி ஆட் பண்ணிக்கணும். அந்த சூட்டோடையே 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டோன்னா அந்த பாலக்கீரையே அப்படியே நெய் மாதிரி வளன்னு உள்ளே போயிடும். அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா பருப்பு வடை, அப்பளம் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எவ்வளோ குயிக்காக சமைக்கலாம் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த மாதிரி வீடியோவுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.